இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சிங்கப்பூர் விமானத்தில் அநாகரிக நடத்தை, 20 வயது இளைஞர் மீது வழக்கு பதிவு. விமானத்தில் சக பெண் பயணியரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட குற்றத்திற்காக 20 வயது இளைஞர் ஒருவர் இன்று சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட உள்ளார். இந்த சம்பவம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி மதியம் சுமார் 1:30 அளவில் சிங்கப்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்த விமானத்தில் நிகழ்ந்துள்ளது. அவ்விளைஞர் தனக்கு அருகில் அமர்ந்திருந்த பெண் பயணியிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் உடனடியாக இருக்கையை விட்டு எழுந்து சென்று விமான பணியாளர்களிடம் உதவி கோரினார். விமான பணியாளர்கள் இது குறித்து விமானியிடம் தகவல் தெரிவித்தனர். விமானம் சாங்கி விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் அங்கிருந்த விமான நிலைய போலீசார் அந்த இளைஞரை கைது செய்தனர். பெண்ணின் கண்ணியத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டது உள்ளிட்டது பிரிவுகளின் கீழ் அவர் மீது இன்று குற்றம் சுமத்தப்பட உள்ளது. சிங்கப்பூர் சட்டப்படி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது பிறம்படி ஆகிய தண்டனைகள் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. புக்கிட் பின்தாங்கில் சோதனை, குடிநுழைவு அதிகாரியை கத்தியால் மிரட்டிய சுற்றுப்பயணி கைது. இன்று அதிகாலை கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங் சங்காட்டில் மலேசிய குடிநுழைவுத்துறை நடத்திய சோதனையின் போது ஒத்துழைக்க மறுத்தாலும் கெராம்பிட் என்ற கூர்மையான கத்தியினால் மிரட்டிய வெள்ளையரான சுற்றுலா பயணி ஒருவரை கைது செய்யப்பட்டனர். குடிநுழைவு சட்டவிரோத குடியேறிகள் குறித்த புகார்களை தொடர்ந்து கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் 19 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்களில் உள்ள 2 பொழுதுபோக்கு மைய வளாகங்களில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது தன்னை ஒரு முன்னாள் ராணுவ வீரர் என கூறிக்கொண்ட 30 வயது மதிக்கத்தக்க மேற்கத்திய நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணி குடிநுழைவு அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க மறுத்தது மட்டுமல்லாமல் ஒரு கூர்மையான ஆயுதத்தையும் காட்டிய போது நிலைமை பதட்டமாகியது. துப்பாக்கிகளுடன் ஆயுதம் ஏந்தியிருந்த போதிலும் பணியில் இருந்த அதிகாரிகள் எவ்வித விரும்பத்தகாத சம்பவங்களையும் தவிர்ப்பதற்காக அமைதியாகவும் தொழில் நிபுணத்துவ முறையிலும் நடந்து கொண்டனர். அந்த வெளிநாட்டவர் தொடர்ந்து முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதுடன் நாட்டை அவமதிப்பது உட்பட அவ்வப்போது குடிநுழைவு அதிகாரிகளை நோக்கி தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்தினார். அதன் பிறகு மோட்டார் சைக்கிள் ரோந்து பிரிவை சேர்ந்த போலீஸ்காரர்கள் வந்தவுடன் அந்த ஆடவர் தனது ஆயுதத்தை போலீசாரிடம் ஒப்படைக்க முன்வந்தார். மெக்ஸ் நெடுஞ்சாலையில் வங்காளதேச இளைஞர் மரணம், ராணுவ அதிகாரி மீது குற்றச்சாட்டு. கடந்த வாரம் மெக்ஸ் விரைவு சாலையில் அட்வான்ஸ் கேமிங் என்று அழைக்கப்பட்ட வங்காளதேசத்தை சேர்ந்த பிரபல விளையாட்டான உள்ளடக்க உருவாக்குநரின் மரணத்திற்கு காரணமானதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ராணுவ அதிகாரி இன்று இங்குள்ள மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மாஜிஸ்ட்ரேட் இல்லி மரிஸ்கா கலிசான் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை புரிந்து கொண்டதாக 31 வயது கேப்டன் ஜைட் பரான் தலை அசைத்தார். எனினும் அவருக்கு எதிராக எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. ஏப்ரல் 23ஆம் தேதி விடியற்காலை மணி 5:30க்கு ஜாலான் சாலாக் செலந்தானில் இருந்து ஜாலான் துன்ரசாக் நோக்கி செல்லும் மெக்ஸ் நெடுஞ்சாலையில் முசாஹித் மில்லாத் என்பவருக்கு மரணத்தை ஏற்படுத்தியதன் மூலம் ஜயித் ஃபைத் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அல்லது 12 முறை குறையாமல் பிறம்படி கொடுக்கப்படும் தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் ஜயித் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கெந்திங் மலையில் கோரம், பேருந்தின் அடியில் சிக்கி 17 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி உயிரிழப்பு. கெந்திங் மலையில் நேற்று நிகழ்ந்த கோர விபத்தில் 17 வயது இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று காலை கெந்திங் மலைப்பாதையின் கீழ் நோக்கி செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்தது. மிகேல் பிரியான் எஸ்கந்தார் எனும் அந்த இளைஞர் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிள் பேருந்துடன் மோதியதில் அவர் பேருந்தின் அடியில் சிக்கிக் கொண்டார். பென்டோங் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் விரைந்து வந்து அவரை மீட்ட போதிலும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவ குழுவினர் உறுதிப்படுத்தினர். இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநரும் பயணிகளும் காயமின்றி உயிர் தப்பினர். உயிரிழந்த இளைஞரின் உடல் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோலாலம்பூரில் அடுக்குமாடி குடியிருப்பின் 38வது மாடியில் இருந்து பச்சிளம் குழந்தையை வீசிய தாய் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. கோலாலம்பூரில் அடுக்குமாடி குடியிருப்பின் 38வது மாடியிலிருந்து தனது பச்சிளம் குழந்தையை வீசிக்கொன்ற 24 வயது பெண்ணுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லுவா மெய்சூ நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார்.
கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வீட்டு குளியல் அறையில் பிரசவித்த அக்குழந்தையை ஒரு பதற்றத்தில் ஜன்னல் வழியாக வெளியே அவர் வீசியுள்ளார். 9வது மாடியில் இருந்த ஒரு நபர் தனது வீட்டின் பால்கனியில் படுகாயங்களுடன் இருந்த குழந்தையை கண்டெடுத்து போலீசாருக்கு தகவல் அளித்தார். பிரசவத்திற்கு பிறகு ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் பயம் காரணமாகவே அவர் அவ்வாறு செய்ததாக தற்காப்பு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமானதால் குடும்பத்தினர் மற்றும் சமூகத்தின் அவதூறுக்கு அஞ்சி அவர் இச்செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. குழந்தைக்கு தந்தையான ஆடவர் வேற்று இனம் மற்றும் மதத்தை சேர்ந்தவர் என்பதாலும் அது பற்றி வீட்டில் சொல்ல தயங்கி அவர் மறைத்துள்ளார். இருப்பினும் ஓர் அப்பாவி உயிர் பறிக்கப்பட்டுள்ளதால் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் வலியுறுத்தினர். அந்த பெண் ஏற்கனவே மனநல சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 ஆண்டு சிறை தண்டனை அவர் கைது செய்யப்பட்ட 2025 பிப்ரவரி முதல் அமலுக்கு வரும் என நீதிபதி உத்தரவிட்டார். சமூக ஊடக கணக்கை தொடங்கும் வயது குறித்த பேச்சுவார்த்தை நிறைவு கட்டத்தில் உள்ளது. சமூக ஊடக கணக்கை துவங்குவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பை 16ஆக அமல்படுத்துவதை முன்னிட்டு EKYC எனப்படும் பயனர் அடையாள சரிபார்ப்பை செயல்படுத்துவது தொடர்பில் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC சமூக ஊடக தளங்களுடனான தனது சந்திப்பு கூட்டங்களை நிறைவுக்கு கொண்டுவரும் தருவாயில் உள்ளது. இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து மை டிஜிட்டல் ஐடி உட்பட அனைத்து சமூக ஊடக தளங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பல தரப்பினருடன் கலந்துரையாடலை MCMC மேற்கொண்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். வயது சரிபார்ப்பு செயல்முறைக்கு அடையாள அட்டை, கடப்பிதழ் மற்றும் மை டிஜிட்டல் ஐடி ஆகியவற்றை பயன்படுத்துவதே இதன் நோக்கமாகும். எனவே சமூக ஊடக தளங்கள் தொடர்பான இந்த செயல்முறையை MCMC ஏறக்குறைய நிறைவுபடுத்தி உள்ளதாக நான் எதிர்பார்க்கிறேன். புதிய கணக்குகள் தொடங்குவதை முன்னிட்டு கட்டுப்படுத்துவதற்கான அமலாக்க தேதியை நாங்கள் அறிவிப்பதற்கு முன்னதாக MCMC-யிடம் இருந்து சில தகவல்களை பெறுவேன் என்றார் அவர். தொடர்பு அமைச்சு அளவிலான 2026 ஜாம் பாகா நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் டாக்டர் ஃபாமி செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு, கிங் மேக்கர் ஆகும் TVK. அதிரடி கருத்து கணிப்பு முடிவுகள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. முன்னணி நிறுவனங்களின் கருத்து கணிப்புப்படி தமிழகத்தில் மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணியே ஆட்சி அமைக்க அதிகம் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. 8 கருத்து கணிப்புகளில் 5 கருத்து கணிப்புகள் திமுகவை ஆட்சி அமைக்கும் என கூறுகின்றன. குறிப்பாக அதிகபட்சம் 170 தொகுதிகள் வரை கைப்பற்றி திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் JVC நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுக 147 இடங்கள் வரை வென்று ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்டுள்ளது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிகபட்சம் 26 இடங்களை பிடித்து 3வது இடத்தை பிடிக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கும் நிலையில் ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் விஜய் முதல்வராவார் என கணித்துள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் ஆய்வின்படி விஜயின் TVK 120 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என தெரிகிறது. காமாக்கியா என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு மட்டும் யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டமன்றம் ஏற்படலாம் என கூறியுள்ளது. அப்போது 81 தொகுதிகள் வரை வென்று TVK அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கர், அதாவது துருப்பு சீட்டாக மாறும் என்றும் அது கூறியுள்ளது. கள நிலவரப்படி இந்த தேர்தலில் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டியும் TVK மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சிகள் 3வது இடத்தை பிடிக்க கடும் போட்டியில் உள்ளதும் தெளிவாகிறது. வரும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உலகில் இந்த கணிப்புகள் உண்மையாகுமா என்பது அன்று தெரிய வரும். ஈரான் திணறிக் கொண்டிருக்கிறது. கடற்படை முற்றுகையை நீக்க ட்ரம்ப் திட்டவட்ட மறுப்பு. ஈரான் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கும் வரை ஹார்முஸ் நீரிணையில் விதிக்கப்பட்டுள்ள கடற்படை முற்றுகையை நீக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். இந்த முற்றுகையால் ஈரானின் பொருளாதாரம் கடும் நெருக்கடியில் இருப்பதை சுட்டிக்காட்டிய ட்ரம்ப் அவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஏளனமாக கூறினார். பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே கடல் வழி பாதையை திறக்க வேண்டும் என்ற ஈரானின் கோரிக்கையை அவர் திட்டவட்டமாக நிராகரித்தார். தாக்குதல் நடத்துவதை விட இந்த முற்றுகையை அதிக பலன் தருவதாக அவர் கருதுகிறார். இதற்கிடையில் இந்த முற்றுகை நீடித்தால் ஈரானின் உள்கட்டமைப்புகள் மீது குறுகிய மற்றும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களை நடத்த
அமெரிக்க ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக தளத்தில் துப்பாக்கி ஏந்தியவாறு ஏஐ படத்தை பதிவிட்ட ட்ரம்ப் இனி அமைதியாக இருக்க முடியாது என்பதை குறிக்கும் வகையில் நோ மோர் மிஸ்டர் நைஸ் கை என பதிவிட்டு எச்சரித்துள்ளார். கிளானா ஜெயா ஒளிக்காட்சி பெட்டலிங் ஜெயா மாநகர மன்றத்தில் கடும் விவாதம். MBPJ எனப்படும் பெட்டலிங் ஜெயா மாநகர மன்ற உறுப்பினர்களுக்கும் மேயருக்கும் இடையே கிளானா ஜெயாவில் நடைபெற்று வரும் 1 மாத கால ஒளிக்காட்சி தொடர்பாக விவாதம் எழுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சி பற்றிய தகவல் தங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை என்றும் இது அமைக்கப்பட்ட பின்னரே தங்களுக்கு தெரிய வந்தது என்றும் மாநகர மன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மின்சாரம் மற்றும் ஒளிக்கருவிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதால் குறிப்பாக குழந்தைகள் வரும் இடத்தில் பாதுகாப்பு முறையாக உறுதி செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. வரி வசூல் மற்றும் இதற்கான அனுமதி வழங்கப்பட்ட விதம் குறித்து அதிகாரிகள் முன்னுக்கு பின் முரணான பதில்களை அளிப்பதாக மன்ற உறுப்பினர் இப்ஷீன் தெரிவித்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்த மேயர் டத்தோ முகமது ஜாஹிரி சமையான் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் முடிந்துவிட்ட நிலையில் இப்போது அதை ஒத்திவைப்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்றார். அதோடு பாதுகாப்பு அம்சங்கள் அனைத்தும் கவனிக்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார். என்ற போதிலும் அடுத்த வாரம் ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்படும். அதில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மாநகர மன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு விளக்கமளிக்க வேண்டும் என அவர் கூறினார். இந்த ஒளிக்காட்சி வரும் ஜூன் 7 வரை நடைபெறவுள்ளது. பெக்கானில் வன்முறை, மாணவரை தாக்கிய 6 மாணவர்கள் அதிரடி கைது. பஹாங் பெக்கானில் 1ஆம் படிவம் பயிலும் மாணவர் ஒருவரை தாக்கிய புகாரில் அதே பள்ளியை சேர்ந்த 6 மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை மாலை பெக்கான் மாவட்டத்தில் உள்ள MUIP எனும் மாநில இஸ்லாமிய சமய மற்றும் மலாய் சடங்குத்துறை அலுவலகம் அருகே இந்த வன்முறை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவரை சூழ்ந்து கொண்டு தாக்கிய காயப்படுத்திய 13 முதல் 15 வயதிற்கு உட்பட்ட 6 மாணவர்கள் பிடிபட்டுள்ளனர். 2 மாணவர்களுக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் ஏற்பட்ட ஒரு சிறிய மனஸ்தாபம் பின்னர் மோதலாக மாறியுள்ளது. இதில் வலது கன்னத்தில் காயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். குற்றவியல் சட்டத்தின் கீழ் பெக்கான் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.